தேவா ஓ தேவா என் முகம் மறைப்பேனும் உள்ளம் தெரியாதோ. தேவா ஓ தேவா எனது கை கழுவேனும். தந்தை மகன் தூய் ஆவியின் கிரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, குழந்தையாக பிறக்கப் போகிற இம்மானுவேலருடைய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த வருகையின் காலங்களில் இருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு கடவுளுக்குள்ளாக கலிகூறுகிற ஒரு வாழ்க்கையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆதாரமாக நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம், முதல் 2 வசனங்கள். ஆகவே கர்த்தரின் பார்வையில் தீமையானதை செய்து வந்தார்கள். இஸ்ரவேலை பாதுகாப்பதற்காக இஸ்ரவேலை வழிநடத்தவும் நியாயம் விசாரிக்கவும் கொடுத்த எகூத் மரணமடைந்த பின்பு மனிதனுடைய அந்த இயல்பான குணம் அவன் பாவத்தின் பிறப்பு என்பதை இந்த வசனம் அருமையாக நினைவுபடுத்துகிறது. தாவீது சங்கீதம் 51 சொல்கிறான், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். பாவத்தின் பிறப்பாக இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாக பாவத்துக்கு ஆளாக வேண்டியது. இன்றைக்கு கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளோடு இருக்க வேண்டியவர்கள் என்பதை உணர்வோடு நாம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது பிசாசு நம்மை மேற்கொள்ள முடியாது. தன்னுங்களை நடத்தி வந்த விசாரித்து வந்த எகூத், பாதுகாத்து வந்த எகூத் அரசன் மரணமடைந்த பின்பு கர்த்தரின் பார்வைக்கு தீமையானது. கடவுளுடைய பார்வைக்கு எப்பொழுதெல்லாம் தீமையாக ஒருவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இன்றைக்கு கடவுள் உலகத்தை படைத்து மனிதனை படைத்து அவனுடைய கையில் கொடுத்து தனியாக விட்டு விட்டார். அவன் சந்தோஷமாக இருப்பதும் சாபத்துக்குள்ளாக மாறுவதும் அவனுடைய கையிலே என்று நன்மையும் தீமையும் வைத்த அந்த ஏதேன் தோட்டத்திலே விட்டு விட்டார். அதற்கு காரணம் அவர்களாக அவருடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி சுயாதீன அடிப்படையில் இஸ்ரவேலின் கடவுள் கொடுத்தார். ஆனால் தனக்கு கூட இருந்த ஆண்டவர் இல்லை என்று சொன்னவுடனே தன்னுடைய வாழ்வு சூழல் மிக அற்புதமாக, உயர்வாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருக்கிறதே. இதை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? இவ்வளவு வசதிகள் நமக்கு இருக்கிறதே, நாம் யாருக்கும் அடிமை இல்லை என்று நினைக்கின்ற வகையில் அந்த மக்கள் பாவத்துக்குள்ளாக தள்ளப்பட்டார்கள். என்ன பாவம்? பிசாசு வந்து அவர்களோடு பிசாசோடு பேசுகிற அந்த தன்மை. இன்றைக்கு சாத்தானோடு உறவு கொள்கிற வாழ்க்கை தான் உலகத்தில் அதிகமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இஸ்ரவேலர்கள் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளை விட்டு தூரமாக கர்த்தருடைய பார்வைக்கு தீமையானது. கடவுளுடைய கண்களிலே இரக்கம் இருக்கிறது, அன்பு இருக்கிறது, தயவு இருக்கிறது, கருணை இருக்கிறது. ஆனால் அந்த கண்களிலே பாவம் என்ன என்பதை அவர் மிக அருமையாக நமக்கு சுட்டி காண்பித்திருக்கிறார். கிதியோனை பார்க்கும்போது அவனுக்கு தேவ பலத்தை அதிகமாக கொடுத்த ஆண்டவர், அவனால் வெல்லக்கூடியவர்கள் அநேகரை கொடுத்த பலத்தை கொடுத்த ஆண்டவர். அவனுடைய நிலை என்ன? எனக்கு இவ்வளவு பெரிய பலன் இருக்கிறது, என்னுடைய ஆற்றல் இருக்கிறது, நான் என்னுடைய மனம் போல் வாழ்வேன் என்று சொல்லி அந்த புறையின பெண்ணிடம் மடியிலே கிடந்த அந்த இச்சையின் வாழ்க்கையை அவன் செய்த காரணத்தினால்தான், இஸ்ரவேலின் தேவனை மறந்த காரணத்தினால்தான் கண்கள் பிடுங்கப்பட்டு கேவலமான நிலையிலே தள்ளப்பட்டான். இன்றைக்கு யாரெல்லாம் கர்த்தரை விட்டு நாம் தூரமாக செல்கிறோமோ அவ்வப்போது கடவுள் தண்டிக்கிறார். இன்றைக்கு நமக்கு வருகிற சிறிய சிறிய வியாதிகளும் சிறிய சிறிய பலகீனங்களும் கூட இது கடவுளுடைய பார்வைக்கு தீங்கான ஒரு செயலை நாம் செய்திருக்கிறோம் என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிறது, சோதிக்கிறது, சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் செய்ய வேண்டியது இன்றைக்கு கர்த்தருடைய பார்வையில் எப்பொழுதும் நேர்மை உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, பிரியமுள்ளவர்களாக, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக நடந்து கொள்ள கடவுள் இந்த நாளில் அழைக்கிறார். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியைத்தான் இந்த வருகையின் காலங்களிலே நாம் கொண்டாட அழைக்கப்படுகிறோம். ஒரு நீதியுள்ள அரசரின் செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதை இன்றைக்கு இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக நீங்களும் நானும் அறிந்து கொள்கிறோம்.
11ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களில் மிக அழகாக ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயாவின் வார்த்தைகள் ஈசாயின் மக்கள் தாவீதின் வழிமரபில் தோன்றிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பதாக உள்ளது. உண்மையிலே கடவுளுடைய மனிதர்களாக, அடிமரத்தின் துளிர் உதர்களாக, அழிவிலிருந்து காக்கக்கூடிய மனிதர்களாக, அழிவிலிருந்து நமக்கு வாழ்வை தரக்கூடிய கடவுளாக இந்த வார்த்தை நமக்கு பொருளை தருகிறது. அன்புக்குரிய இறை மக்களே, கர்த்தரின் பார்வைக்கு நாம் எப்பொழுதும் பிரியமுள்ளவர்களாக, நேர்மையாக நடந்து கொள்ள இந்த நாளை கடவுளுடைய இந்த சிந்தனையோடு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். குழந்தையாக பிறந்து ஆண்டவரை மனிதனைப் போல வளர்ந்து பல நிந்தைகள், அவமானங்களை ஏற்று எங்களுக்கு என்றுமுள்ள மெய்வாழ்வை, சமாதானத்தை கொடுத்து ஆண்டவரே எங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய பார்வைக்கு தீங்கானதை, தீமையானதை செய்யாதபடி எப்பொழுதும் ஆண்டவரை உமக்கு பார்வைக்கு பிரியமுள்ளவர்களாக நடந்து கொள்ள, நேர்மையாக நடந்து கொள்ள, ஆண்டவரை யோபுவைப் போல நாங்கள் பக்தி உள்ளவர்களாக, துன்பத்திலும் உம்மை சார்ந்திருக்கலாக இருக்க எங்களுக்கு உதவி செய்தரணும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுவினுடைய அருளும் பரிசுத்த ஆவியின் நல்ல உரம் பாதுகாப்பு உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன்.